小轩窗梳妆，是谁家姑娘轻轻摇香于铃铛？愿晚风送霜，愿期尽天光，你是枕边月色微凉。少年褪戎装，人把浮名藏，欢乐千桌的吟唱。愿人世无常，愿思念风涨，历史掌心将阳滚烫。夜雨绵绵，夜不成眠，想与你相见，相拥如眠，相随随年年。苦足无眠，心事残烟，想与你相见，此情绵绵，心幸福绵绵。நாங்க இங்க புதுசா நண்பர்களை உருவாக்கிக்க பாக்குறோம். உங்க முதலாளியே எங்களுக்கு தெரியல. அவங்களை அறிமுகப்படுத்த முடியுமா? நீங்க இப்பதானே அவங்கள வெளியில பாத்தீங்க. நாங்க பார்த்தோமா? நாங்க எங்க பார்த்தோம்? நீங்க வாசல் வழியா வரும்போது உங்களுக்கு வரவேற்பு கொடுத்தாங்களே. உள்ள போங்க. ஆஹா, அப்படிங்களா? சரி சரிங்கய்யா, நான் வரேன். கேட்டீங்கல்ல, நுழைவாயில்ல நமக்கு வரவேற்பு கொடுத்த அந்த பொம்பளை அவங்க தான் இதை நடத்துறாங்களோ? அதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த மாதிரி இடத்த நடத்துறவங்க வெளிப்படையா நடத்த மாட்டாங்க, மறைஞ்சுதான் இருப்பாங்க. ஓ, அப்படி போதா கதை? இந்த இடம் ரொம்ப மர்மமானதா இருக்கும் போல இருக்கே. என்னாச்சு? என்ன பாக்குறீங்க? என்னன்னு தெரியல, யாரும் நம்மள பாக்குற மாதிரியே இருக்கு. அட, இது கேளிக்கை நடக்கிற இடமாச்சே. எல்லாரும் பொழுதுபோக்குக்காக இங்க வந்திருக்காங்க. அதனால புது ஆளுங்களை அப்படிதான் பாப்பாங்க. இங்க பாருங்க, ரொம்ப காலமா போர்க்களத்துல இருந்தீங்க. அதனால இந்த மாதிரி இடம் உங்களுக்கு கொஞ்சம் புதுமையா தெரியலாம். நீ சொல்றதும் ஒரு வகையில சரிதான். வேடிக்கையை பாரு, பெண்களோட அதிகமா பழகாத ஒரு ஆள் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்துட்டு போறாரா? இத பத்தி இளவரசி கிட்ட சொல்லலாமா? அவசரப்படாத. இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு திரும்ப கிடைக்காது. அக்கா இந்த ஆளை நல்லவர்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அது பொய்ன்னு நிரூபிக்கணும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். பெண்கள் கிட்ட சொல்லிடுங்க, அந்த நபரை இன்னைக்கு யாரு மயக்கிறாங்களோ அந்த பெண்ணுக்கு நான் இங்க ஒரு பெரிய பதவியை கொடுப்பேன். உத்தரவு பிரபு. இளவரசி அங்க பாருங்க, அது நம்ம தளபதியோட குதிரை தானே? அப்போ உண்மையிலே இங்கதான் வந்திருக்காங்களா? இருங்க இருங்க, போகாதீங்க. ஒருவேளை அவரு வேலை விஷயமா போயிருந்தாருன்னா? அவருக்காக நீ பணிஞ்சு பேசாத. ஏற்கனவே அவரை நான் வேற ஒரு பொண்ணு கூட பாத்திருக்கேன். நீங்க இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்ல. இப்ப அது உனக்கு ரொம்ப முக்கியமா என்ன? நான் மட்டும் இதுல தலையிடலனா உள்ள இருக்க பெண் பேய்கள்லாம் அவரை புடிச்சுக்கும். இங்க பாரு, நீ நீ போய் அரண்மனையில காத்துரு. நான் இங்க வந்திருக்கிறேங்கிற விஷயம் அங்க யாருக்குமே தெரியக்கூடாது. நான் பாத்துக்கிறேன். ஆனா நீங்க எனக்கு ஒரு வாக்கு கொடுங்க, சூரியன் மறையறதுக்குள்ள நீங்க திரும்ப வரணும். வாங்க, நம்ம கிளம்பலாம். நல்ல உருவ தோற்றம் இருப்பவர்களுக்கு இங்கே வேலை கிடைக்கும். அப்போ நான் போலாம். ஐயா, தர்மம் பண்ணுங்க. என்ன என்ன விஷயம்? ஏன் நிக்க சொல்றீங்க? இந்த நபரை எங்கேயாவது பாத்திருக்கியா? இல்ல இல்ல, அதெல்லாம் பார்க்கல. நாங்க யாரும் பார்த்தோம். இதே வேலையா போச்சு. ஆமாப்பா. இவனை பாத்தியா, அவனை பாத்தியா? வா, நம்ம வேலையை பா. சரி வா போலாம். ஐயா பெரியவரே,
பெரியவரே. சும்மா சொல்லக்கூடாது. என்னதான் நான் சாங்கல அழகு சாதன பொருட்கள் கிடைச்சாலும் இங்கதான் நல்லா சமைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன நீங்க இங்க வரதுக்காக நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம். நாம என்ன சாப்பிடவா வந்திருக்கோம்? இப்ப எதுக்கு நீ கொந்தளிக்கிற? அவர் வர இன்னும் 1 மணி நேரம் ஆகும். சரி, உங்க அத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்த விஷயங்களை ஒரு ஒத்திகை பார்க்கலாமே. தேவையில்ல. நேரம் வரும்போது சுலபமா செஞ்சிருவேன். தளபதி இங்க வந்து நிப்பாரு, அப்ப நான் இங்க நிப்பேன். அவர் கதவை இப்படி திறந்துட்டு வரும்போது அப்ப நான் எப்படி? சரி சரி, எனக்கு புரியுது. தயவு செஞ்சு உங்க ஆடைய போட்டுக்கோங்க. சரி சரி, ரொம்ப பண்ணாத. அவருக்கு அதிர்ச்சி கொடுக்க போறேன். அவர் மட்டும் ஒரு தடவை என்னை இப்படி பாத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் முடிஞ்சது. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. ஃபான் லோன்ல நிறைய பேர் வந்துட்டு போவாங்க. என்ன உளற? நம்ம முதல் அறையில இருக்கோம். வெளியாளுங்க உள்ள வர மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு பொண்ணு மனசு வச்சா எது வேணாலும் முடியும். நான் யார் தெரியும்ல? நினைச்சத முடிக்கிறவ. அது ஏய், நில்லு நில்லு. கடைசியா இருக்கிற நீ மட்டும் நில்லு. மத்தவங்க எல்லாம் போய் வேலையை பாருங்க. சரிங்கம்மா. நான் உன்னதான் கூப்பிடுறேன். இந்த பக்கம் திரும்பு. புதுசா நீ? ஏன் உன் பல்லு இப்படி இருக்கு? சரி, அது இருக்கட்டும். 2வது தளத்துல இருக்கிற முதல் அறையில இதை வச்சுட்டு வா. சீக்கிரமா போ. இப்படி மாட்டிக்கிட்டேனே. தளபதிய வேவ் பார்க்கலாம் நினைச்சு வந்தேன். என்ன, நான் தூங்கிட்டேனா? நீங்க சொன்னதை கேட்டு நானும் குடிச்சு தூங்கி போயிட்டேன் பாருங்க. பரவாயில்ல விடு. அவர் எப்படியும் இப்ப வர நேரம் தான். என்ன வெளியில ஒரே சத்தமா இருக்கு? போய் என்னன்னு போய் பாத்துட்டு வா. சரி. தளபதி வந்துட்டாரா? நினைச்சது நடக்கணும், நினைச்சது நடக்கணும். நீ யாரியா? எதுக்காக உள்ள வந்த? தயவு செஞ்சு மன்னிக்கணும். பயப்படாதீங்க, நான் எதுவுமே பார்க்கல. இப்ப ஒழுங்கா இங்க இருந்து போறியா இல்ல உன்னை அடிச்சு வெளியே தரத்தவா? ஏன் என்ன எதுக்கு அடிக்கணும்? இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? போடா. ஏ பொண்ணு, நான் இன்னும் வேணும்னே அத்துமீறி உள்ள நுழையல. நான் இந்த அறையை தான் கேட்டிருந்தேன். நீ இன்னும் இங்க இருந்து போலையா? நான் எப்படி போக முடியும்? சரி, கவலைப்படாத, நான் உனக்கு துணையா இருப்பேன். யார் இவன்? சரியான முட்டாளா இருப்பான் போல. சரி பெண்ணே, நீ ஆடைகளை உடுத்திக்கிட்டியா? நான் இப்ப உள்ள வரலாமா? உன்னைதான் கேக்குறேன். ஏ பொண்ணே, பொண்ணே.
ஏய் லோஜி இங்க இருக்க வா. என்னாச்சு? ஏன் வரதுக்கு இவ்வளவு தாமதம்? நான் சொல்லி வச்ச அந்த அறைக்கு நீங்க யாரையாவது வர சொன்னீங்களா? இல்லையே. ஏன் அங்க நீ வேற யாரையாவது பாத்தியா? இல்லங்க. அடடே, புது ஆள் வந்திருக்கீங்க போல. கையில வாள் வர வச்சிருக்கீங்க. நாங்க இப்பதான் மேற்கத்திய நடனம் கத்துட்டு வந்திருக்கோம். உங்களுக்காக ஆடி காட்டட்டுமா? ஆமா பிரபு, நான் உங்களுக்காக பாடி காட்டுறேன். ஏய் வேணாம் வேணாம் வேணாம், நீங்க போங்க. சரி விடு, வந்ததும் வந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் பொழுது போக்கிட்டு போட்டோம். என்ன பிரபு, என்ன பண்றீங்க நீங்க? நாம வாய்ப்பை தேடிக்கிட்டு இருந்தோம். வாய்ப்பை அவங்களே கொடுக்கறாங்க, பயன்படுத்திக்கலாம். வாங்க வாங்க பிரபு, எங்க கூட வாங்க. எங்களோட சேர்ந்து நீங்க பாடலாம். கூட சேர்ந்து ஆடுங்க. ஏய், இங்க என்ன யோசிச்சுட்டு நிக்கிற? பானம் எல்லாம் ஆறி போயிடும். சீக்கிரமா கொண்டு போய் கொடுப்போம். சரிங்க சரிங்க. ஏங்க தப்பா எடுக்காதீங்க. இந்த போறாங்களே, அவங்க எங்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இவங்க நம்ம இடத்துக்கு புதுசா வந்திருக்காங்க. சாதாரணமான விருந்தாளிங்க தான். ஆனாலும் நீ அங்க போக கூடாது. சரிங்க. என்ன பிரபு, ஏன் இப்படி கூச்சப்படுறீங்க? பிறக்கும் போதே பேரழகனா பிறந்திருக்கீங்க போல. ஐயாவுக்கு வணக்கங்கள். நாம இதெல்லாம் வேணும்னு கேட்கலையே. புரிஞ்சிருச்சு. இங்க மறைஞ்சிருக்கிறவன் அவன் வேலையை ஆரம்பிச்சிட்டான். பிரபு 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 பிரபு, உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? பிரபு, உங்கள யாரு பலசாலி? சொல்லுங்க. கொஞ்சமா குடிச்சு பாருங்க. வேண்டாம். அட பாவி மனுஷா, அழகழகான பொண்ணுங்க. ஏ தளபதி, நீ ரொம்ப மோசமான ஆளியா? வேண்டாம். நான் ஏன் சொல்றேன்ல. வேண்டாம்னு சொல்றீங்க? இல்ல வேண்டாம், பரவாயில்ல. நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த சிகை அலங்காரத்தை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. நான் வரல. ஒருவேளை அவருக்கு மயக்க மருந்து கொடுத்து இப்படி ஆக்கிட்டாங்களா? ஏதாவது பேசுங்க பிரபு. இத கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. இந்தாங்க, இதை எடுத்துக்கோங்க. வர வேண்டிய நபர் வந்தாச்சு. உள்ள வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வேலைக்காரனுக்கு இங்க என்ன வேலை? அதிகமா பேசாதீங்க, இது எங்க குடும்ப விஷயம். நேத்து ராத்திரி கூட ஒரே அறையில தானே இருந்தோம். என் மேல அக்கறை காட்டுனீங்களா நீங்க? என்ன திமிரு, இப்படி அத்துமீறி பேசுறியே? இவளை கூட்டிட்டு போய் 10 சாட்டை அடி கொடுங்க. எது சாட்டை அடியா? வேண்டாருங்க, எனக்கு இவங்க தெரிஞ்சவங்க தான். கேட்டீங்கல்ல? ஹேய், இங்க வா. என்ன கொடுமை இது? ஆம்பளையும் இல்லாம பொம்பளையும் இல்லாம என்ன பண்றீங்க? ஓ, இப்பதான் புரியுது. இந்த மாதிரி இடத்துல வச்சு என்ன புடிச்சிட்டா திருமணத்தை முறிக்க ஆதாரம் கிடைச்சிடும்ல. ஏன் நீங்க மட்டும் தான் இங்க வரணுமா? நானும் இங்க வரக்கூடாதா? இங்க பாரு. நான் தான் பார்த்தனே. சரி, நான் அப்புறம் பேசிக்கிறேன். பிரபு, உங்களுக்கு கையெடு. வேற ஏதாவது? எல்லாரும் ஓரம் போங்க. நெருங்கவே முடியல. நெருப்பு மாதிரி இருக்கும். முதலாளி கொடுத்த வேலைய நீதான் சமாளிக்கணும். இங்க வேலை பார்க்கணும்னா அதுக்கு அழகு மட்டும் பத்தாது, அறிவும் வேணும். இவ்வளவு நல்லா சொன்னாங்க பாத்தியா? கேட்டேன். இது 1000 காலத்து திராட்சை ரசம். நண்பர்களோட வந்திருக்கீங்க, மனசு நிறைய குடிங்க. அத பார்க்கும் போதே தெரியுது, இது என் கனவுல வந்த மாதிரி தான் இருக்கு. அப்புறம் இந்த திராட்சை ரசம், ஒருவேளை இதுல மயக்க மருந்து ஏதாவது கலந்துருந்தாங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. தளபதியா இருந்தாலும் கவுந்துருவாரு.
நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க இருந்து வெளியே போ. நீங்க கோவப்படாதீங்க, இன்னும் இருக்கு, எடுத்துக்கோங்க. தளபதி பாத்து இருங்க, என்ன பண்றீங்க? போதுமா? ஒரு தங்க கட்டி எடுத்து வச்சுட்டா இதுக்காக நான் பெண் வாங்கி ஓடிடுவேன்னு நினைச்சியா? இது போதுமா? முதல்ல நீ எனக்கு வாக்கு கொடு. நீ ஏன் கூட தான் இருக்கணும், அவர் கூட இருக்க கூடாது. சுஷுயே, குடும்ப மானத்தையே வாங்குறியே. நீ இங்க வந்ததே தப்பு. இங்க அநாகரிகமா நடந்துக்கிற. நான் உங்களுக்கு நல்லதுதான் பண்றேன். அது உங்களுக்கு தான் தெரியல. செல்லுங்களா, இதெல்லாம் உங்களுக்கு தான். கவனமா கேட்டுக்கோங்க. நீங்க எனக்கு மட்டும் தான் இப்போ சேவகம் பண்ணணும். என்ன புரிஞ்சுதா? எனக்கு மனசு சரியில்லை. பாட்டு பாடுறீங்களா? இந்த தோள்பட்டை அமைச்சு விடுறீங்களா? இன்னும் கொஞ்சம் மேல மேல. தளபதி, இளவரசிய தனியா விட்டுட்டு போறோமே. அவளுக்கு ஒரு குறையும் இருக்காது. இந்த பொண்ணுங்களாம் அந்த முதலாளியால தான் அனுப்பப்பட்டிருக்கணும். இங்க இருந்து அவன் எங்கேயோ ஒளிஞ்சிருந்து நம்மள கண்காணிக்கிறான். அதனால 3 பேரும் பிரிஞ்சு போலாம். இங்க பாரு, நீ முன்பகுதிக்கு போ. நீயும் நானும் வலது பக்கம். ஒரு அறை விடாம எல்லாத்துலயும் சோதனை போடணும். உத்தரவு. தளபதி, இப்பதான் தகவல் வந்திருக்கு. ஃபான்லு முதலாளியை தேடி தளபதி கிளம்பியிருக்காரு. என்ன எதுக்காக தேடணும் தெரியல பிரபு. ஆனா நீங்க தான் இந்த இடத்தோட முதலாளின்னு யாருக்கும் தெரியாது. இது மட்டும் மன்னர் காதுக்கு போச்சுன்னா அவருக்கு உங்க மேல தேவையில்லாத சந்தேகம் வரும். இது என்னோட இடம்னு அப்பாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. அவன் என்ன பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். புறப்படு. ஏய், என்ன இப்படி அமுக்கிட்டு இருக்க? நான் தான் காசு கொடுத்தல. சரி சரி, பொறுமை பொறுமை. இல்ல இல்ல, போதும் போதும். என்னக்கா ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஏதாவது பண்ணுங்க. விடுங்க விடுங்க, போதும் எனக்கு. பரவாயில்ல பிரபு. ஏய் நில, உனக்கு பரிசு கொடுத்திருக்கேன், கண்டுக்காம போற? உங்களை கண்டுக்காம இருப்பேன்னா நீங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு நிரூபிச்சிட்டீங்களே. என்ன வேணும்னு உத்தரவு போடுங்க, அடிமைங்க மாதிரி செயல்படுறோம். இந்த வெள்ளை முத்து விலை மதிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க சுலபமா எடுத்து கொடுத்துட்டீங்க. அப்படின்னா இந்த ஒண்ணு மட்டும் தான் இருக்கீங்களா? இல்ல எங்க போறீங்க? அதுக்குள்ள என்ன அவசரம்? எங்க சேவை உங்களுக்கு பிடிக்கலையா? வேண்டாம், இடுப்பு தொடாத. எனக்கு கூச்ச சுபாவாதி. என்ன சொல்றீங்க? சொல்றேன், அதெல்லாம் தொடாத. எங்க போறீங்க? நில்லுங்க, நில்லுங்க, போறீங்க. நில்லுங்க. எதுக்கு போடாதீங்க. நமக்கே இப்படின்னா அந்த ஆம்பளைங்களோட நிலைமை. ஏய் நில்ல, யார் அது? அக்கா நீங்களா? நீ எப்படி இங்க? நீ எங்க வந்த? இந்த கேள்வி நான் தான் உன்கிட்ட கேட்கணும். நான் எங்க இருக்கீங்க? இல்லங்க, நாங்க பார்க்கலையே. சீக்கிரம் என் கூட வா. இருங்க, தேடி பார்க்கறோம். அக்கா சீக்கிரம் வாக்கா. இங்க நிக்காத, சீக்கிரம் உள்ள போ. வா. ஒரு வழியா போயிட்டான். உனக்கு வெக்கமாவே இல்லையா? உனக்கு இங்க என்ன வேலை? இது ஃபாங்லோ தானே? இப்போ ஏன் அடிக்கிற? நான் காரணம் இல்லாம ஏதாவது செய்வேனா? எல்லாம் உன் நல்லதுக்காக தான். என்ன? சரி இரு, நான் போய் அந்த தளபதியை ஒரு வழி பண்ணிட்டு வரேன். பேசிக்கிட்டு இருக்க, எங்க போயிட்டு இருக்க? நீ சாதாரணமான ஆளா இருந்தா பிரச்சனை இல்ல. இங்க வந்து குடிக்கிறது கூத்தடிக்கிறது எல்லாம் பிரச்சனை இல்ல. ஆனா இப்ப முப்படைக்கும் தளபதியாக போற. அதுவே பல பேருக்கு பிடிக்கல. குறிப்பா தளபதிக்கு நீங்க இருக்கிறது தெரிஞ்சா நேரா அப்பா கிட்ட போய் சொல்லிடுவாரு. என்னக்கா, என் மேல உனக்கு நிறைய அக்கறை இருக்கோ? அப்ப நான் வெளியில போல. ஆமா, என்ன கூத்து இதெல்லாம்? என்ன உடை இது? மாறு விஷயத்துல வந்திருக்கா. இங்க பாரு, வித்தியாசமான சிகை அலங்காரத்தோட ஏதாவது பொண்ணு உனக்கு தெரியுமா? இல்ல, பார்த்தது இல்லையே. அந்த பொண்ணு கிட்ட ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. என் கனவுல இருந்து அவளால தப்பிக்க முடியுமா? திரும்ப கனவு கண்டியா? நீ கவலைப்படாத.
யாருக்கும் உயிர் போகல. இந்த தடவை என் கனவுல என் கூட இப்படி வா. தளபதி, தேடி பார்த்துட்டேன். எந்த தகவலுமே நமக்கு இல்ல. நீங்க சொன்ன மாதிரி மர்மமா யாருமே இங்க இல்ல. தளபதி, என்னாச்சு? ஏன் கவலையா இருக்கீங்க? அவன் இங்க தான் இருக்கணும். பரவாயில்ல, நீங்க 2 பேரும் பின்பக்கமா போங்க, நான் அங்க போய் தேடுறேன். அந்த போறேன். மருந்து கலந்த பானத்தை குடிக்கிற வரைக்கும் அந்த கனவுல வந்தது நடக்க வாய்ப்பு இருக்காது. ஹே, நான் புத்திசாலி தானே. என்ன பெருமையா? இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக இருந்த 2 வாய்ப்பையும் உடைச்சிட்டியேக்கா. இதுல நீ வருத்தப்பட என்ன இருக்கு? நான் உனக்கு ஒரு வகையில நல்லதுதான் பண்ணிருக்கேன். யோசிச்சு பாரு, அவர் உனக்கு அங்க நல்லது பண்ணாரு, நீ உதவி பண்ணும்ல. நாம 2 பேருமே அவருக்கு கடமைப்பட்டிருக்கோம். யார் கடமைப்பட்டா? எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல. என்னோட கவலையெல்லாம் உன்னை பத்தியும் உன்னோட வாழ்க்கையை பத்தியும் தான். பிறப்பு கல்லோடைய அருமையை தெரியாம இருக்கியே, இப்படி முட்டாள்தனமா நடந்துக்கிறியே. என்ன நீ இப்படி கண்டுபிடிச்சிட்டல? இல்ல, அது நான் இப்ப என்னாச்சுன்னு அலற. இங்க பாரு, உங்க அப்பா எப்படி இறந்தாருன்னு உனக்கு தெரியும்ல, உனக்கும் அப்படி ஆயிடக்கூடாது. சரி சரி, நான் தானே திட்டினேன், ஏன் அலற? சரி. ஐயோ செல்ல குட்டில, நான் சொல்றத கேளு. அடுத்த வாட்டி இப்படி ஒரு சூழ்நிலை வந்தா நான் எதுவுமே பண்ண மாட்டேன். என்ன நீ நம்பு. என்ன நம்புங்கறல. நிஜமாவா? நிஜமாதான். சரி. சத்தம் கேக்குது, வராருன்னு நினைக்கிறேன். ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. நீங்களா? என்ன தளபதியாரே, வழி தவறி போயிட்டீங்களா? நீ அங்க மேல தானே இருந்த, இப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது மேல தொல்லையா இருந்துச்சு, அத ஓய்வெடுக்க வந்தேன். நில்லுங்க, இங்க யாருமே இல்ல. யாரும் இல்லையா? சரி பார்க்கலாம். அட நில்லுங்க. ம், அந்த இம்சைங்க கிட்ட என்ன விட்டு போயிட்டீங்களே. நான் வர தப்பிக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த பொண்ணுங்க வேற என்ன தேடிக்கிட்டே இருக்காளுங்க. என்ன சந்தேகமா? நீங்களே பாத்துக்கோங்க. ஒளிஞ்சுக்க தான் வந்தேன், வேற யாரும் இங்க இல்ல. நான் தேடிதான் வந்தேன்னு உனக்கு எப்படி தெரியும்? பாத்தீங்களா, அங்க யாருமே இல்ல. எத்தனை வாட்டி சொல்றது, இங்க யாரும் இல்ல இல்ல இல்ல. என்ன நம்ப மாட்டீங்களா? தளபதி, என்ன தைரியம் உனக்கு? நான் உன்னை நம்புறேன், கொஞ்சம் வழியை விட்டு நில்லு. என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த இடத்த பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் தெளிவுபடுத்துறேன். முதல்ல என்ன விட்டுறியா? உனக்கு என்ன பைத்தியமா? ஏற்கனவே ஒரு வாட்டி நீங்க இப்படி பண்ணீங்கல்ல, இது பதிலுக்கு பதில். அடே தம்பி, சீக்கிரம் போடா. என்ன ஏமாத்த பாக்குறியா? யாரையும் காப்பாத்துற, அது யாருன்னு நான் கண்டுபிடிக்க தான் போறேன். யாரும் இல்லைன்னு சொன்ன நீங்க தான் என்ன நம்பல. எதுக்கு என்ன அப்படி பாக்குறீங்க? ஐயோ, என்ன பண்றீங்க? எல்லாரும் என்ன வேடிக்கை பாக்குறாங்க, இறக்கி விடுங்க. வாயை மூடு. ஐயோ, எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு, இறக்கி விடுங்க. உள்ள போ. என்ன ஏன் இப்படி நடத்துறீங்க? உள்ள போ. ஒழுங்கா உட்கார்.
என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கத்தியை காட்டினா நான் பயந்துருவேனா? போன முறை உன்கிட்ட மென்மையா நடந்துக்கிட்டேன். இன்னொரு முறைக்கு பொறுமையை சோதிச்சேன்னு வை. நான் உங்க நல்லதுக்காக தான் வந்தேன் தெரியுமா? ஏன் நல்லதுக்கா? அந்த பொண்ணு உங்களுக்கு கொடுத்த திராட்சை ரசம் ஆபத்தானது. நான் மட்டும் உங்களை கவனிக்கலன்னு வைங்க, உங்ககிட்ட இருந்து கற்பையும் படத்தையும் எடுத்திருப்பாங்க. இதெல்லாம் உனக்கு ஏற்கனவே பழக்கப்பட்டதோ? இல்லையே. அப்புறம் எப்படி இது உண்மைன்னு உனக்கு தெரியும்? அதெல்லாம் எதுக்கு? எனக்கும் சில விஷயங்கள் தெரியும். பாவமா இருந்துச்சு, அதான் உதவி பண்ணலான்னு வந்தேன். எனக்கு உதவி பண்ணியா இல்ல அலமாரிக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு உதவி பண்ணியா? பதில் சொல்லு. அங்க இருந்தது யாரு? யாரும் இல்லையே. இது வரைக்கும் நம்ம பல நாள் ஒன்னா இருந்திருக்கோம். இதுக்கப்புறம் நமக்குள்ள சண்டை வராதுன்னு நான் நினைச்சேன். இதை நான் எதிர்பார்க்கல. இப்படி சொன்னா உனக்கு புரியாதுல்ல, ஆனா இதை காட்டினா புரியும்னு நினைக்கிறேன். இது எப்படி உங்க கைக்கு வந்துச்சு? அவன் யாருன்னு ஒழுங்கா சொல்லிடு. சரி, அதை கொடுங்க. என்னை ஏமாத்தாத. நீ விவரமே தெரியாத அப்பாவி பொண்ணுன்னு நான் நினைச்சேன். ஆனா நீ அந்த இடத்த பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. அந்த மாதிரி ஆளுங்களோட உனக்கு என்ன பழக்கம் இருக்கு? என்ன இது? என்ன ரகசியம்? இத நீயே போய் எடுத்துக்கோ. ஐயோ, தூக்கி போடாதீங்க. நிறுத்துங்க. இங்க ஒரு மாலை கீழே விழுந்துச்சு, பாத்தீங்களா? பாக்க முத்து மாலை மாதிரி இருக்கும். நீங்க பாத்தீங்களா? நீ தேடுறது உனக்கு ரொம்ப முக்கியம் இல்ல? எங்களுக்கு அது எப்பவுமே ரொம்ப முக்கியம் தான். எங்களுக்குனா? யார் அந்த முட்டா பையனே தெரியல. இதை தூக்கி பானைக்குள்ள போட்டிருக்கான். கிடைக்கட்டும். கடைக்காரரே, அந்த வண்டியில இருந்து ஏதாவது கீழே விழறது பாத்தீங்களா? நீதான் இதை தூக்கி போட்டியா என்ன? மன்னிக்கணும் மன்னிக்கணும். உனக்கு என்ன பைத்தியமா? என்ன தடுக்காதீங்க, நான் அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். நில்லு. என்கிட்ட தான் இருக்கு. தூக்கி போடலையா? என்ன நீங்க கேட்கவே இல்ல? இது யாரோடதுன்னு கேப்பீங்கன்னு நினைச்சேன். பாதம் வலிக்குது. என்ன விட்டுட்டு போறீங்களே, தூக்கிட்டு போகலாம்ல? எழுந்து வரியா? இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது. அப்படியே உங்ககிட்ட சொன்னாலும் நீங்க யார்கிட்ட சொல்லக்கூடாது. அதை விட முக்கியமா எங்க அப்பா கிட்ட இதை பத்தி கேட்டுக்க கூடாது. நான் கேட்க மாட்டேன். நான் தேடுற அந்த நபரை நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். நீங்க எதுக்கு தேடணும்? அவன் ஒன்னும் கெட்டவெல்லாம் இல்ல. நடுத்தெருவுல மானத்தை வாங்காத. எழுந்து வா. நான் வரமாட்டேன். எழுந்து வா. ஒரே பார்த்து சிரிக்குது. வா. குடும்ப மானத்தை வாங்காத. எழுந்து வா. வரமாட்டேன். வான்றல. நான் வர போறது இல்ல. போய் தொலை. என்ன முறைக்கிறீங்க? காலு உடைஞ்சிருக்கு, நீங்க தான் தூக்கிட்டு போகணும். நீ என்ன விளையாடுறியா? ஃபாங்க்ல உள்ள ஒரு ஆண்மகனா வேஷம் போட்டு வந்த. முத்தம் கொடுத்த, வண்டியில இருந்து குதிச்சிருக்க. இப்ப நாடகம் போட்டு என்ன ஏமாத்தலன்னு பாக்குறியா? இப்ப யாருங்க நாடகம் ஆடுறது? என்ன பார்த்தா அப்பாவின்னு நம்புவாங்க. அங்க போற சின்ன குழந்தைய கூட கூப்பிட்டு கேட்டு பாருங்க, என்ன யாரு வேணாலும் வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. போதும், நிறுத்து. நிறுத்த சொல்றீங்க? சண்டை போடுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் யோசிச்சிருக்கணும். நீங்க தான் ரொம்ப கௌரவமான தளபதியாச்சே. என்ன மாதிரி ஒருத்தர் கூட உங்களுக்கு என்ன வேலை? நம்ம கண்ணு. இது புடி. என்ன இது? கால் வலிக்குதுன்னு சொன்னல, இத புடிச்சிட்டு வா. ஏங்க, என் மேல கோபம் போயிடுச்சா?
மெல்ல மெல்ல காலு வலிக்குது. கொஞ்சம் திரும்பி பாக்குறது. நான் சத்தியமா சொல்றேன், என்ன நம்புங்க பிரபு. நீங்க எனக்கு 1000 வெள்ளி கொடுத்தாலும் நான் கண்டிப்பா அப்படிலாம் செய்ய மாட்டேன். அப்ப மத்தவங்க? நான் சொல்றேன் பிரபு, அந்த மாதிரி தப்பு பண்ற பெண்கள் யாரையும் இங்க அனுமதிக்க மாட்டோம். உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்களே பாருங்க. நம்ம பொண்ணுங்க யாரும் அப்படி கிடையாது. நான் என் அம்மா மேல சத்தியமா சொல்றேன், என் மேல தப்பு இருந்தா என் தலை மேல இடி விழட்டும். நான் எந்த தப்பும் பண்ணல. கீழே போங்க. வா, எழுந்து வா. உனக்கு என்ன தோணுது? உண்மையை கூட சொல்லிருக்கலாம். நான் அதை சோதிச்சு பார்த்தேன். அது சாதாரண திராட்சை ரசம் தான். இளவரசி எதுக்காக இப்படி பண்ணாங்கன்னு தான் எனக்கு புரியல. அப்படின்னா அக்கா கண்ட கனவு இன்னைக்கு நடக்காம போயிருக்கலாம். அப்புறமா நடக்க வாய்ப்பு இருக்குல்ல. ரொம்ப நன்றி. பெரிய மனுஷங்க இப்படிதான் நடந்துப்பாங்க. சரி, நான் கிளம்புறேன். இப்போ உனக்கு கால் வலிக்கலையா? இல்ல, வலிக்கல, சரியா போயிடுச்சு. இன்னைக்கு ராத்திரி நான் தொல்லை கொடுக்க மாட்டேன். நான் போய் தூங்கிடுறேன். என்கிட்ட உண்மையை சொல்ல. நான் தான் அப்பவே சொல்லிட்டேனே, திராட்சை ரசத்துல மருந்து இருந்துச்சு. நான் மட்டும் வரலனா அந்த பொண்ணுங்க உங்களை மயக்கி ஏமாத்திருப்பாங்க. இதுக்கு ஆதாரம் இருக்கா? என் கனவு பத்தி நான் இந்த மனுஷங்கிட்ட சொன்னா என்ன பைத்தியன்னு முடிவு பண்ணிடுவாரு. இல்ல, நீ என்ன தொல்லை பண்ணது எனக்கு ஒரு பிரச்சனையே இல்ல. ஆனா அந்த அலமாரிக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்த நபர் யாருன்னு சொல்லு. அது எனக்கு தெரிஞ்சாகணும். அவனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எல்லாத்தையும் ஒவ்வொன்னா தெளிவா சொல்லு. இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? நான் தான் போய் சொல்றேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்களே கண்டுபிடிங்க. அப்படியா? இங்க பாருங்க தளபதி, நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருக்கு. நீங்க அத்துமீறி நடந்துக்க கூடாது. அப்புறம் நான் என் அப்பா கிட்ட சொல்லிடுவேன். என்ன மாட்டி விட ஆதாரத்தை கண்டுபிடிப்பேன்னு சொல்ற. ஆனா நீ தான் அடிக்கடி என்கிட்ட மாட்டிக்கிற. நான் எல்லா வகையிலயும் ஒழுக்கமானவ, தெரியுமா? அப்படியா? அப்படின்னா சரி. அப்ப இனிமே நீ எப்பவும் என் பக்கத்திலேயே இருக்கணும். உனக்கு தரையில படுக்க பிடிக்கும்ல? அப்படின்னா இனிமே நீ இங்கேயே தரையிலேயே படுத்துக்கோ. என் மேல பயங்கர கோவத்துல இருக்காரு போல. என்னாச்சு? எழுந்திருச்சிங்களே, அதான் எழுந்திருச்சேன். உங்களுக்கே தெரியும்ல, நீங்க ஓடி போயிட்டீங்கன்னா, நீங்க இல்லைன்னா அப்புறம் எனக்கு கெட்ட கனவு வரும். நீ இப்படி எல்லாம் உளறிட்டு இருக்காத. நான் என்னத்த உளற போறேன்? எதுக்கு இப்போ காலணி போடுறீங்க? இருங்க, அப்ப நானும் போட்டுக்கிறேன். நீ எதுக்காக போட்டுக்கணும்? நானும் தயார். சரி, நம்ம எங்க போறோம்? என் பின்னாடி வராத. இல்ல, நானும் கூட வரேன். எதுக்காக என் பின்னாடியே சுத்திட்டு இருக்க? உங்க கோவத்தை குறைக்கலான்னு தோணுச்சு. சும்மா உங்க கூடவே வரேனே. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. தோட்டத்து செடிங்களுக்கு நான் தண்ணி ஊத்துறதுக்கு போயிட்டு இருக்கேன். சரி, நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க வர வரைக்கும் எனக்கும் தூக்கம் வராது. நான் காத்துட்டு இருக்கேன். சரியான பைத்தியம்.
நீங்க 2 பேரும் இந்த அரண்மனையிலேயே தான் வளர்ந்தீங்க. நீங்க 2 பேரும் பட்ட கஷ்டமெல்லாம் எனக்கு தெரியும். எப்படி இருந்தாலும் எதிர்காலத்துல நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கணும். நான் சத்தியம் பண்ணி தரேன், எதிர்காலம் நல்லா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் நான் குட்டிச்சேல நட்சத்திரத்தை பத்திரமா பாத்துப்பேன். கடைசி வரைக்கும் உன்னை நான் பத்திரமா பாத்துப்பேன். நானும் அதே மாதிரி அக்காவை பாத்துப்பேன். அன்னைக்கு வாங்கினது இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்கு. என்ன பார்த்துட்டு இருக்க? ஒண்ணும் இல்லையே. இங்க பாருங்க, நீங்க யாரையாவது பாதுகாக்கணும்னு நினைச்சிருக்கீங்களா?说什么惹你生气了？那句话能哄你回家？怕下雨打湿你头发。要怎么才是温柔啊？我睡不醒的小尾巴，捂着嘴舌在头上吗？张牙舞爪的你啊，一条粘人小尾巴，睡不着的小牵挂。晚霞爬过树枝啊，盛夏穿过绿篱笆，我想在你肩膀吗？这眼泪都是牵挂，我还能有什么办法？没办法，是春雨随意的路下，那就这样吧，丢盔弃甲。想歌